வித் கோமாளி பத்தி ஒருத்தங்க எமோஷனலா பேசின ஒரு விஷயத்த சிவாங்கி வந்து இப்போ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சின்ன திரையில பிரபலமான நிகழ்ச்சிகள்ல ஒன்று தான் குக்கு வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பலருமே நாங்கள் நிறைய சோகத்தில் இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் வாய் விட்டு சிரிக்கிறோம். மனசில் உள்ள எல்லா சோகங்களுமே மறைஞ்சு போயிடுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் பட் அவர்களுமே அவருக்கு வரக்கூடிய நிறைய மெசேஜ்களை ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ சிவாங்கி வந்து ஒரு எமோஷனலான பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பதிவில் நான் எப்போவுமே குக்கு வித் கோமாளி டீமுக்கு நன்றியுள்ளவளாக இருப்பேன். நான் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் நம்மளோட மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். என்னோட பாட்டி வேற அந்த டைமில் இறந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்துச்சு. மனதளவிலும் உடல் அளவிலும் என்னால் அதை தாங்கவே முடியலை. நான் வந்து ரியாலிட்டி ஷோவோட பெரிய ஃபேன். ஆனால் இந்த குக்கு வித் கோமாளி என்னோட இதயத்தில் ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கு. இந்த ஷோவோட எல்லா எபிசோடையுமே நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் கர்ப்பமாக இருக்கிற அந்த நேரத்தில் தினமும் குக்கு வித் கோமாளியோட ஒரு எபிசோடாச்சும் நான் பார்த்துருவேன். ஒரு சில டைமில் ஒரு நாள் முழுக்க உட்காந்து சீசன் 1லேருந்து சீசன் 3 வரைக்குமே நான் வந்து பார்ப்பேன். பாலா அண்ணாவோட விடாமுயற்சி, மணிமேலை அக்காவோட தன்னம்பிக்கை, புகழோட உறுதி, சிவாங்கியோட வசீகரம், இதை எல்லாத்தையுமே இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து விரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். வெங்கடேஷ் பட் அவர்களோட மோட்டிவேஷன், அதாவது ஒரு எபிசோடில் வந்து அவரே சொல்லியிருப்பார், நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாத மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சுட்டு நான் வாழ்க்கை முழுக்க ட்ராவல் பண்ணுவேன். செஃப் தாமு அவர்கள் இந்த வயசுலையுமே ஃபன்னாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனத்தை வெளியில் காட்டுறாரு. அவரை மாதிரியே என்னோட இன்னொரு சைல்டை நான் எக்காரணம் கொண்டு இழந்துடக்கூடாது. ரக்ஷனை விட ஒரு பெஸ்ட் ஆங்கர் இந்த குக்கு வித் கோமாளியில் இருக்கவே முடியாது. என் பையனோட ஃபேவரேட் பரத் குறைசி வந்து சீசன் 3ல் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாரு. எனக்கு எந்த உணவுமே சாப்பிட பிடிக்கல, வெளியூர் போகிறது பிடிக்கல, எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, சமைக்க பிடிக்கல, யாரோடனும் பேசவே பிடிக்கல, எனக்கு எதுவுமே செய்யவே பிடிக்கல. ஆனால் குக்கு வித் கோமாளி மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட கர்ப்ப காலத்தில் நிறைய விஷயங்களை இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் அவங்க வந்து எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்ட்டை தான் சிவாங்கி வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க.